ஹாய், லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் அ பர்த்டே பார்ட்டி. அவுட்ஃபிட்டுக்கு ஒரு சூப்பரான டார்க் டீல் மேக்ஸி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சரி, இதை ஸ்டீம் பண்ணிடலான்னு பார்த்தா ஸ்டீமர் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அதனால் சரி நான் அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். ஃபீடிங் ஆப்ஷனோட கஸ்டமைஸ் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் பர்த்டே பார்ட்டி வந்து டே டைம் அப்படின்றதுனால நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி தான் வென்யூக்கு போகணும். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் மேக்கப் டன். ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் ஃப்ரீ ஹேரே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். தென் ஆக்சசரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இயரிங்கில் வந்து இந்த 2 ஆப்ஷன் என்கிட்ட இருந்தது. ஸோ ரெண்டுமே நான் வேர் பண்ணி பார்த்தேன் எது நல்லா இருக்குன்னு. பட் எனக்கு அந்த பிளாக் ஜும்கா வந்து கொஞ்சம் இந்த அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த ஹிப்பு கிட்ட வந்து அந்த பிளாக் கலர் கிளிட்டர்ஸ் ஒர்க் இருக்கிறதுனால சரி நான் அது செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு மினிமலான நெக் பீஸ் கூட தான் இது பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஆன்டி டார்னிஷ் ஜுவல் தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினது. இன்னும் கூட ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி மினிமலான ஜுவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஃபைனல் லுக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா வந்திருந்தது. தென் பர்த்டே பார்ட்டிக்கும் கிளம்பியாச்சு. தென் ரிட்டன் வீட்டுக்கும் வந்தாச்சு. கிளம்புற அவசரத்தில் வீடு இவ்வளோ மெஸ்ஸியாக இருந்ததை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ரிட்டன் வந்தப்புறம் தான் பார்த்தேன். ஆல்ரெடி நானே ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன். பட் கையோடு இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு வீடு எத்தனை டைம் க்ளீன் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு டாட்லர் மாமா இருந்தால் இது வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.